Hello everyone, நான் உங்க தினேஷ்குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட்ஸை பத்தி மோர் எலாபரேட்டா பார்க்க போறோம். நம்ம மோஷன் அப்படின்ற இந்த விஷயத்தை வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் தான் டிஃபைனே பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சைக்கிள் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா என்னால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ சைக்கிள் மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இந்த மூவிங் சைக்கிளை நான் ஒரு ரஷ்ல இருந்து பார்க்குறப்போ எனக்கு இந்த சைக்கிள் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதான் மோர் கரெக்டான ஒரு டேர்ம்ஸா இருக்கும். இதே சைக்கிள அந்த சைக்கிளுக்கு பேரலா இன்னொரு சைக்கிள் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதே ஸ்பீட்ல. அந்த சைக்கிளோட ஃப்ரேம்ல இருந்து பார்க்குறப்போ, இந்த சைக்கிள் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ தி சேம் பாடி ஒரு ஃப்ரேம்ல இருந்து பார்க்குறப்போ ரெஸ்ட்ல இருக்கும். இன்னொரு ஃப்ரேம்ல இருந்து பார்க்குறப்போ மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்றது இட்ஸ் a சிம்பிள் ரிலேட்டிவ் டெர்ம்ஸ் தான். யாரு பார்க்குறா? எந்த அப்சர்வர் பார்க்குறாங்க? அப்படின்றது தான் ஒரு பாடி மூவிங்ல இருக்கா? ரெஸ்ட்ல இருக்கா? அப்படின்றத தீர்மானிக்கும். ஓகே? இப்போ இந்த ரிலேட்டிவ் மோஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்றதுக்காக XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், இது Z ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பாடியோட பொசிஷன் வெக்டரை ஆர்ஜின் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஆர்ஜின்ல இருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா, ஒரு வெக்டர் வரைஞ்சோன்னா, அதுதான் A அப்படின்ற அந்த பாடியோட பொசிஷன் வெக்டர். சிமிலர்லி பின்னு இன்னொரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்ற பாடியோட பொசிஷன் வெக்டர் பார்த்தீங்கன்னா, ஆரிஜின்ல இருந்து அந்த பின்ற பாடி கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோன்னா, லென்த் ஆஃப் த லைன் அதான் என்னது? பாடி பியோட பொசிஷன் வெக்டர். ஜென்ரலாகவே பொசிஷன் வெக்டரை நம்ம ஆரிஜின்ல இருந்து எந்த பாயிண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோமோ அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சு அந்த லென்த் ஆஃப் த லைன் தான் பொசிஷன் வெக்டர் இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் நான் இந்த பாடி ஏவோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு பி நான் இண்டிகேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு பினா பில இருந்து ஒரு லைன் வரைஞ்சு ஏவை இண்டிகேட் பண்ணுங்க. ஸோ திஸ் அ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ இந்த மூணுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பாருங்க. இன்னும் ட்ரையாங்கிள் ஆஃப் அட்ரிஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு வெக்டரோட சமேஷன் இந்த தேர்ட் வெக்டர். எஸ், இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் ஆட் பண்றீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட டூ சைட்ஸ் டேக்கன் இன் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா the third closing side பட் ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்குது இது. ஸோ அப்போ இது ரெண்டோட ரிசல்ட் தான் இது. ஐ கேன் சே தென் RB வெக்டர் பிளஸ் R ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B ஈக்குவல் டு RAன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் த A வித் ரெஸ்பெக்ட் டு B என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி RA மைனஸ் RBன்னு வந்துடும். இப்படிதான் ஏன்ற அந்த பாடியோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு பி நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இந்த ஹோல் ஈக்குவேஷன் ரெண்டு பக்கமும் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது என்னவா மாறிடும்னா இன்னும் DRA பை பி பை டிடி ஈக்குவல் டு DRA பை டிடி மைனஸ் DRB பை டிடின்னு வந்துடும். ஸோ அதாவது இந்த ஹோல் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே என்ன வந்துருச்சுன்னா velocity of the body A with respect to B equal to velocity of the body A minus velocity of the body B அப்படின்னு வந்துருச்சு. அப்போ ஏன்ற இந்த பாடியோட வெலாசிட்டி சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஏன்ற பாடி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இது வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. பின்ற பாடி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வெலாசிட்டி ஆஃப் த பி. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வினோ ரெண்டு வெக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ரிசல்டனோட மேக்னிடியூட்கான எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் தட்? நம்ம வெக்டர் சப்ட்ராக்ஷன்ற ஒரு டாப்பிக்கில் இதை பற்றி மோர் எலாபரேட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஏ விபி அப்படின்ற ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டாவாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ரிசல்டனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் VA ஸ்கொயர் VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB காஸ் தீட்டா. ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் B, அதோட மேக்னிடியூட்கான எக்ஸ்பிரஷன் இது. இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாலே போதும், உங்களால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த ஈக்குவேஷனை ஒன் மோர் டைம், இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை ஒன் மோர் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆக்சிலேஷனுக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் கிடச்சிரும். ஆக்சிலேஷன் ஆஃப் த பாடி A வித் ரெஸ்பெக்ட் டு B ஈக்குவல் டு ஆக்சிலேஷன் ஆஃப் த பாடி A
மைனஸ் ஆக்சலேஷன் ஆஃப் த பாடி பின்னு வந்துடும். ஆக்சலேஷனுக்கும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத முடியும் நீங்க. ஓகே, ஸோ அப்போ ஆக்சலேஷன் ஆஃப் த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஏ ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த தீட்டான்றது ஏ அப்படின்ற இந்த பாடியோட ஆக்சலேஷனோட டைரக்ஷனுக்கும் பின்ற இந்த பாடியோட ஆக்சலேஷனோட டைரக்ஷனுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். ஓகே ஓகே, இப்போ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ட்ராக்ஷன், இந்த ஐடியாஸ் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ்ட் ஐடியாக்கு தான் அதிகமான இடங்களை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ட்ரெயினோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சன் ட்ரெயினோட டைமென்ஷனை கம்பேர் பண்றப்போ ஒரு பர்சனோட மாஸ் அது நெக்லிஜிபிள், அவனோட சைஸுமே நெக்லிஜிபிள். ஸோ அந்த பர்சனை நான் பாயிண்ட் பாடி மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பர்சன் ட்ரெயின் வந்து ஒரு விஏன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன் விபின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிறாரு, ட்ரெயின் போகிற டைரக்ஷன்லேயே மூவ் ஆகிறாரு. ஸோ லெட்ஸ் சே தட் ட்ரெயினோட வெலாசிட்டி வந்து இந்த பர்சனோட வெலாசிட்டியை விட அதிகம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக அவரை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க. நான் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன், கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே பாடி ஏவும் மூவ் ஆகிட்டு இருக்கு, பாடி பியும் மூவ் ஆகிட்டு இருக்கு, ரெண்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பாடியுமே மூவ் ஆகிட்டு இருக்கனால ஏதோ ஒரு பாடியோட பாசிபிலிட்டியில இருந்து அந்த ஹோல் ஃபினாமினாவையும் பாருங்க. ஸோ தட் த ஃபினாமினா வில் பிகம் சம்வாட் சிம்பிளர். நான் பாடி பியோட பாசிபிலிட்டில இருந்து பார்க்குறேன்னா the velocity of the A with respect to B அப்படின்றது it's not equal to this, it's somewhat different. அந்த somewhat different எப்படி கெட் பண்ணுறதுனா பியோட பாஸ்பெட்டிலேருந்து பார்க்குறப்போ பி ரஷ்ல இருப்பான், கரெக்டா? இப்போ நான் என்னதான் ஸ்பீடில் பைக் ஓட்டிட்டு போனாலும் காரை ஓட்டிட்டு போனாலும் எனக்கு காருக்குள்ள இருக்க டேஷ்போர்ட், ஸ்டீரிங் வீல் எல்லாமே எப்படி இருக்கும், ரஷ்ல இருக்கும். அதே தான் இங்கேயும் பியோட பாஸ்பெட்டில் அந்த பர்சன் ஓடிட்டு இருந்தாலும் அந்த பர்சனோட பாஸ்பெட்டில் அவர் ரஷ்ல இருப்பாரு. அவருடைய வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஏக்கு இந்த ரிவர்ஸ் வெலாசிட்டி ஆடப் ஆயிடுச்சு. இந்த ரிசல்டன் வெலாசிட்டி, இப்போ ட்ரெயின் என்ன வெலாசிட்டியில் அந்த பர்சனை கடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னா, விஏவும் விபியும் ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் ரிசல்டன்ட் என்ன வந்துன்னா விஏ மைனஸ் விபி. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில தான் ட்ரெயின் அவரை கடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ட்ரெயினோட இந்த எண்டை இங்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, the time taken is equal to எல்ன்ற லென்த்தை ட்ரெயினோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது விஏ மைனஸ் விபின்ற ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ட்ரெயின் கடக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றதை நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் டைம் டேக்கன். ஓகே, இது சப்போஸ் இந்த சினாரி எடுத்துக்கோங்க. அதே ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் பாடி ஏ, ட்ரெயின் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு விஏன்ற வெலாசிட்டியில். பட் அந்த பர்சன் ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு விபின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெயின் அவரை ஃபுல்லாக கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது கொஸ்டின். அகெயின் இப்போயும் இந்த ரெண்டு பாடியுமே மூவ் ஆகிட்டு இருக்கனால ஏதோ ஒரு பாடியோட பாஸ்பெட்டிலேருந்து இதை பாருங்க. நான் பாடி பியோட பாஸ்பெட்டிலேருந்து பார்க்குறேன்னா பாடி பி ரஷ்ல இருக்கும். பாடி பியோட வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட் டு ஏ. இப்போ ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி பிளஸ் பியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால பியோட பாஸ்பெட்டிலேருந்து பார்க்குறப்போ ட்ரெயின் என்ன வெலாசிட்டியில் அவர் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா விஏ பிளஸ் விபின்ற ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ இந்த வெலாசிட்டியில் ட்ரெயினோட இந்த எண்டை இங்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளோ டூரேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா த டைம் டேக்கன் டி ஈக்குவல் டு எல்ன்ற இந்த லென்த்தை ட்ரெயின் கடக்கிறதுக்கு என்ன ஸ்பீடில் கிடக்குது விஏ பிளஸ் விபின்ற ரிலேட்டிவ் ஸ்பீடில் கிடக்குது. ஸோ இதுதான் டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் தட் பர்சன். ஓகே, இது ரெண்டு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரெயின் ஏ, இது இன்னொரு ட்ரெயின் பி. இது ஃபாஸ்ட்லி மூவிங் ட்ரெயின் வச்சுக்கோங்க, இது ஸ்லோலி மூவிங் ட்ரெயின்.
இப்போ இந்த ட்ரெயினோட லென்த்தை நம்ம LAன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெயினோட லென்த்தை LBன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெயின், இந்த ஃபாஸ்ட்லி மூவிங் ட்ரெயின், இந்த ஸ்லோலி மூவிங் ட்ரெயினை கம்ப்ளீட்டா ஓவர்டேக் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றத எப்படி கெட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ட்ரெயினோட இந்த எண்டை ஓகே இங்க வரணும். இங்க வந்தாதான் ட்ரெயின் கம்ப்ளீட்டா B கிராஸ் பண்ணதா அர்த்தம். கரெக்டா? ஸோ தட் மீன்ஸ் இந்த லென்த் என்னன்னு பாருங்க. LA plus LB. LA plus LBன்ற இந்த டோட்டல் லென்த்தை ட்ரெயின் என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டியில கவர் பண்ணுது? இங்க ட்ரெயின் ஏவும் மூவ் ஆயிட்டு இருக்கு, பியும் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ஹோல் திங்க ட்ரெயின் பியோட பாஸ்ல இருந்து பாருங்க. ட்ரெயின் பியோட பாஸ்ல இருந்து பாக்குறப்போ ட்ரெயின் பி ரெஸ்ட்ல இருக்கும். அண்ட் த ஹோல் யூனிவர்ஸ் will have the reverse velocity of train B. ஸோ இப்போ ட்ரெயின் ஏவோட வெலாசிட்டி ஃபார்வர்டில் இருக்கு, ட்ரெயின் பியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி பேக்வர்டில் இருக்கு. அப்போ ரிசல்டண்டா VA மைனஸ் VBன்ற ஒரு வெலாசிட்டியில தான் ட்ரெயின் ஏ பியை கவர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் மீன்ஸ் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் LA plus LBன்ற லென்த்தை கவர் பண்ணுறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிற டைம் இதுதான். ஓகே, சிமிலர்லி இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் ஏ இது, ட்ரெயின் ஏ ஒரு VAன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ட்ரெயின் பி ஒரு VBன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஏவோட லென்த் LA, ட்ரெயின் பியோட லென்த் LB. இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்று கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி கெட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ட்ரெயின் பியோட பாஸ்பிலிருந்து இதை பாருங்க. ட்ரெயின் பியோட பாஸ்பிலிருந்து பார்க்குறப்போ ட்ரெயின் பி ரஷ்ல இருக்கும். ட்ரெயின் பியோட வெலாசிட்டியோட ரிவர்ஸ் வெலாசிட்டி வில் கெட் ஆடட் டு த ஏ. அப்போ ரிசல்டண்டா ஏ பியோட பார்வையில இருந்து பார்க்குறப்போ, அதாவது ட்ரெயின் பிக்குள்ள உட்காந்துட்டு நம்ம பார்க்குறப்போ ட்ரெயின் ஏ என்ன ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும்னா VA plus VBன்ற ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். இந்த ஸ்பீடில் ட்ரெயின் ஏ எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கணும்? LA plus LB இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கணும். அப்போ தான் ட்ரெயின் ஏ பியை கம்ப்ளீட்டாக கடந்தது அர்த்தம். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் தட் இஸ் LA plus LBன்ற தூரத்தை ட்ரெயின் இஸ் கிராசிங் வித் ஸ்பீட் ஆஃப் VA plus VB. I hope that you can able to understand all these ideas so clearly, right? இந்த மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.